வெல்கம் டு ஜிபி ஆடியோஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது இந்த கெய்னர் போர்டை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். ஒரு கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா, எதுக்கு நீங்கள் வந்து கெய்னர் போர்டு ஃபியூட்டர் கிட்டில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது மாதிரி தெரியாதவங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு கெய்னர் போர்டு யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஆம்ப்ளிஃபையர்லேயும், அதாவது 2030 2050 எஸ்டிகே, டிரான்சிஸ்டர், மாஸ்ஃபெட் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்பொழுது ஒன்றுத்துக்கும் கெயினோட அளவு வந்து பார்த்திங்கன்னா மாறும். இப்போ ஒரு கிட்டிலேருந்து ஒரு ரஸ் பாக்ஸோ இல்லை ஃபியூட்டர் கிட்டிலேருந்தோ ஒரு அவுட்புட் வருது, 6 அவுட்புட் வருதா, இல்லை ஒரு அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வைக்கும்போது சில இது வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் வைக்கும் பொழுது லேசாக வச்சாலே ஓவராக வந்து உங்களுக்கு வால்யூம் வந்து கேட்குற மாதிரி வந்துடும். ஸோ அதை குறைக்கிறதுக்கு இந்த போர்டை யூஸ் பண்ணிக்கிறோம். ஏன் அப்படி வால்யூம் வச்சா இறைச்சி அதிகமாக இருக்குமா அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு கெயின் அதிகமாக இருக்கிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆம்ப்ளிஃபையரோட கிளாரிட்டிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நாய்ஸ் வந்து அந்த இடத்துல க்ரியேட் ஆகும். நிறையா கெயின் கம்மியாக இருக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோவோட கிளாரிட்டி பக்காவாக இருக்கும். இந்த எஸ்டிகே ஐசியை யூஸ் பண்ணும்பொழுது அது அதிக கெயின் இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா கிளாரிட்டியும் இருக்கும். பட் வந்து பார்த்திங்கன்னா வால்யூமு நீங்கள் ஃபுல்லாலாம் அதை வச்சு கேட்க முடியாது. அதுக்கேற்ற மாதிரி தான் வால்யூம் நாபை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். அல்லது கெயினை குறைச்சிட்டு யூஸ் பண்ணும்பொழுது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் எஸ்டிகே ஐசி, குமார் போர்டு, மகாராஜாவோட எஸ்டிகே மாடியூல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கெயின் அதிகம் உள்ளது. கெயின் அதிகம் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி கெயினை வந்து கொஞ்சம் உள்ள போகிற ஆடியோவை குறைச்சி கொடுத்தோம்னா தான் அந்த கிளாரிட்டி எடுக்க முடியும். அந்த பர்பஸ்க்காண்டி தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதிலே வந்து உங்களுக்கு 2 சேனல் போர்டு இருக்கும், 6 சேனல் போர்டுன்னு இருக்கும், 8 சேனல் போர்டுன்னு இருக்கும். இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற டீகோடரோட அவுட்புட்டை பொறுத்தும் நீங்கள் வந்து இந்த இடத்துல எத்தனை சேனல் வேணும் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இன்னொன்று ஆம்ப்ளிஃபையர் நம்ம செஞ்சு கொடுத்துட்டோம், அது வந்து டீகோடர் யூஸ் பண்ணிடுறீங்க, இல்லை கெய்னர் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த ப்ரீசெட்டை வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலயமா இடத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். 100% இருக்குமா அப்படின்னா இல்லை, அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களால் கொஞ்சம் வந்து கொண்டு வர முடியும், ஒரு நார்மலாக கொண்டு வர முடியும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு வீட்டில் இருந்துக்கிட்டு இருப்பீங்க, ஒரு வீட்லேயோ ஒரு ரூம்லேயோ யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அது வந்து ஹால் சின்னதாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து வச்சுருந்துருப்பீங்க. ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு அதுக்கப்புறமேட்டு யூஸ் பண்ணுற இடத்த மாற்றும் பொழுது இந்த ப்ரீசெட் லெவல் வந்து பார்த்திங்கன்னா, ப்ரீசெட் லெவலில் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணும் பொழுது உங்களுக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வால்யூம் வந்து கெயின் அதிகமாகி கிடைக்கும். அந்த மாதிரி நீங்கள் ஒரே ஆம்ப்ளிஃபையரை வேறு இடத்துல யூஸ் பண்ணும்பொழுது இதை அட்ஜஸ்ட் பண்ணி கூட ஓரளவு ஆடியோவை ஈக்குவல் பண்ணி கொண்டு வர முடியும். அதுக்காண்டி இந்த கெய்னர் போர்டுமே கொடுத்துருப்போம். நம்மள்கிட்ட நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா, அந்த வாங்கும் பொழுது இந்த கெய்னர் போர்டோட பர்பஸ் வந்து இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர்கிட்ட சொல்லிடுவோம். இன்கேஸ் கஸ்டமர் வந்து ஒரு இடத்துலேருந்து வேறு ஒரு இடத்துக்கு மாற்றி வைக்கிறாங்க அப்படின்னா, கெயின் அதிகமாக இருந்தாலும் சரி, அதிகமாக வேணும் அப்படின்னாலும் இந்த ப்ரீசெட்டை வந்து அதிகப்படுத்தியும், இல்லை கம்மியாக வேணாலும் இதை நீங்கள் கம்மிப்படுத்தியும் நீங்கள் இடத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, ஏதாவது ஒரு இது மட்டும், அதாவது ஒரு சேனல் மட்டும் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுது அப்படின்னாலும், லென்த்து கூட போகுது அப்படின்னாலும், அதாவது ஹால் லென்த்து கூட போகுது அப்படின்னாலும், இந்த சென்ட்ரு வாய்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அதிகம் தேவைப்படும். இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் ஆடியோ தேவைப்படுறதுனால நீங்கள் இதோட கெயினையும் சென்ட்ரோட கெயினையும் நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம். இந்த மாதிரி பர்பஸ்க்கு தான் இந்த கெய்னர் போர்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது எனக்கு தெரிஞ்ச தகவல்கள் நான் அதை சொல்லியிருக்கேன். இது மாதிரி உங்களுக்கு வேறு எதுவும் போர்டோட தகவல்கள், கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் வேணும்னா சொல்லுங்கள், அந்த வீடியோ அப்லோட் பண்ணுவோம். கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இதோட கனெக்ஷன் டீட்டெயில்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பாசிட்டிவ் இந்த இடம், இது வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ், 6 சேனலோட அவுட்புட்டு வரிசையாக வந்துடும். அதே மாதிரி இங்கே என்ன எழுதியிருக்குதோ அது அப்படியே ஆப்போசிட்டில் வரும். எஃப்ஆர், எஃப்எல் 2 இருக்குது, எஃப்ஆர், எஃப்எல் 2 இங்கே இருக்குது. சரவுண்ட் ரைட் லெஃப்ட்டு, சென்ட்ரு சப்பு, இதோட அப்படியே நீங்கள் ஆப்போசிட்டில் இன்புட்டை அந்த இடத்துட்ட கொடுத்துட்டு, அதாவது இந்த இடத்துட்ட இன்புட்டை கொடுத்துட்டு ஆப்போசிட்டில் இந்த இடத்துட்ட நீங்கள் அவுட்புட்டாக எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் வந்து கொடுக்க வேண்டிய வோல்டேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு பக் போர்டு போட்டு இல்லை ஒரு ரெகுலேட்டர் போட்டோ நீங்கள் 12 வோல்ட்டு ஒரு 11 வோல்ட் அந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். 12 வோல்ட்டுக்கு மேலே கொடுக்க வேணாம். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தோம் நல்லாயிருக்கும். இந்த டைப்பும் வருது, அதாவது இந்த மாதிரி டிரான்சிஸ்டர் டைப்பு கெய்னர் போர்டும் வருது, ஐசி டைப்பு கெய்னர் போர்டும் வருது. உங்களுக்கு வந்து ஐசி டைப் வந்து இதோட நல்லாயிருக்கும். ஐசி டைப் வேணாலும் யூஸ் பண்ணி பாருங்கள்.
அதுலேயும் இந்த மாதிரி ப்ரீசெட்லாம் கொடுத்துருப்பாங்க. தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து அதை மாற்றி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.